முருகதாசர் படங்கள்ல ஸ்டண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். கத்தி படத்துல அந்த காயின் ஃபைட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் துப்பாக்கியில வந்து அந்த 12 மேன் ஷூட். இந்த படத்துல அந்த மாதிரி இருக்கா? மெட்ராஸில் அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் சொல்லலாம். அந்த அப்பா கொரியர் பண்ணும்போது அப்பாவோட ஸ்டைல் கொஞ்சம் டிரைவ் பண்ணேன். ஏன்னா அவர் தான் எனக்கு குரு. விஜய் சருக்கு ஃபைட் கோரியோகிராஃப் பண்ணும்போது ஈவன் ஐ ஷேட் மேட் அண்ட் தென் லைக் நம்மளுக்கே ஒரு வில்லனிசம் லுக் இருக்கும். இந்த துப்பாக்கி நம்ம பேசுறப்போ அதுல வர சீக்வன்ஸ் விஜய் சார் ஜம்ப் பண்றது, இதுலயும் அந்த ஜம்ப் பண்ண சீக்வன்ஸ் விஜய் சார் ஃபீல்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆனா எப்படி இருக்கும் இது? ஒரு நாள் ஷூட் போகும்போதும் நான் வந்து அப்பா கிட்ட ஃபோன்ல பேசுவேன். இன் திஸ் மேட்டர் ஐ அம் ப்ரவுட் பீயிங் an Epo kid. ஹே guys, this is me விஜய் தனுஷ். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதராசி படத்தோடைய ஸ்டண்ட் டைரக்டர் கெவின் ப்ரோ தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? Doing good bro, how are you? நான் சூப்பரா இருக்கேன். ஸோ ஹாப்பி. உங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் ஆஸ் அ ஸ்டண்ட் டைரக்டரா சோலோவா நீங்க பண்ணிருக்கீங்க. இவ்வளவு வருஷம் அப்பா கூட அசிஸ்டண்டா இருந்துட்டு அங்க வித்த எல்லாம் கத்துக்கிட்டு இங்க ஃபுல்லா இறக்கிருக்கீங்களா? ட்ரெய்லர் பாக்குறப்பே தெரியுது. நீங்க சொல்லுங்க, எப்படி குக் ஆயிருக்கு படம்? So it's a proper முருகதாஸ் சாரோட சம்பவம் and in this the talk of the town is சாரோட ஆக்ஷன் ஸ்க்ரீன் பிளே. அவரோட ஸ்க்ரீன் பிளேல he wanted someone new and someone energized. So I'm very glad that sir gave me the opportunity to work in this film. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். எப்படி குக் பண்ணிருக்கீங்க? ஏன்னா வந்து முருகதாசர் படங்கள்ல ஸ்டண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏனோ தான் ஸ்டண்ட் வராம ஸ்பெசிஃபிக்கா கத்தி படத்துல அந்த காயின் ஃபைட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் துப்பாக்கியில வந்து அந்த 12 மேன் ஷூட், அது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்டண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி இருக்கா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போ நீங்க கத்தில வந்து காயின் ஃபைட்னு அந்த படத்துல ஒரு ஃபைட் சொன்னீங்க, துப்பாக்கில வந்து அந்த 12 மேன் ஷூட் அவுட் ஒன்னு சொன்னீங்க. மெட்ராஸில அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் சொல்லலாம் நீங்க. வாவ் ப்ரோ. ஆமா சூப்பர். எத்தனை ஃபைட்ஸ் இருக்கு ப்ரோ ஓவராலா படத்துல? சோ டோட்டலா I think 6 major sequences. Okay. And other small அங்கங்க. சூப்பர். ட்ரெய்லர் பார்க்குறப்பே பக்கா இது ஆக்ஷன் ட்ராமா, த்ரில்லர் ஆக்ஷன் ட்ராமா ஃபீல் தான் இருக்குது. ஸோ ஆக்ஷன்றப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆக்ஷன் டேரக்டர்ஸ் ஆகட்டும், அதில் கொரியோ பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒரு 6 to 7 ஸ்டன்ட் சொல்லியிருக்கீங்களா? மேஜர் ஸ்டன்ட் 6 இருக்கு. ஸோ ஒரு ஸ்டண்ட்டுக்கும் அவர் கொடுத்த ப்ரீஃப் என்ன, அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார் முருகதாஸ் சார் உங்ககிட்ட இருந்து? டோல்கேட் சீக்வன்ஸ் வந்து சார் என்ன சொன்னார்னா, இட் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் லைக் ஒரு ட்ராமா மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஒரு சின்ன விஷயத்துல வந்து இமிடியேட்டாவே இட் லைக் எக்ஸ்ப்ளோர் அண்ட் இமிடியேட்டாவே அங்க டோல்ல இருக்க டிராஃபிக் இருக்கிற மக்கள் ஸ்ப்ரெட் ஆவாங்க. பிளாஸ்ட் இது லைக் எப்படின்னா, அது ஒரு 0.5 இருந்து அது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஒரு சின்ன விண்ட்ல இருந்து ஒரு டொர்னேடோ கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கிற சீக்வன்ஸ் அது. ஸோ சார் என்ன சொன்னார்னா, மாஸ்டர் கிராஜுவலா பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு அதுல மெயினா கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, நார்மலா ஸ்லோவா பாக்குறாங்க சடனா ஒரு விஷயம் நடக்குது, அங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க, பார்த்தா அவ வந்து ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஓபன் ஆகுதுல்ல, ஓகே ஆமா ரிவீல் ஆனதுக்கு அப்புறம், இப்போ ரிவீல் ஆனதுக்கு அப்புறமும் எப்படி எவ்வளவு ரிவீல் ஆகணும் ஸ்லோவா. ஓகே, அதுல கூட திருப்பி வந்து லேயர்ஸ் இருக்கு. இதுல வந்து லேயர்ல இந்த கேரக்டர் ரிவீல் பண்றோம், அந்த ரிவீலே அடுத்த லெவல் இது கன் ஷூட், திருப்பி ரிவீல் இடத்துல இந்த பிளாஸ்ட், திருப்பி ரிவீல் இடத்துல இது ரிவீல். ஸோ நம்ம வந்து பார்த்தா லைக் அவரோட ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், சார் எனக்கு கொடுத்த டிஸ்கிரிப்ஷனும் லைக் வி ஆர் வெரி திங் ஆன். சி இப்போ நம்ம சில படம் பார்க்கும்போது எல்லாமே கூட நடந்து இருக்கும், ஆனா சட்டம் ராக்கெட் வந்து அடிச்சுட்டு மிசைல் லான்ச்சர் பிளாஸ்ட் ஆகும், பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா ஒயிட் ஷாட் எல்லாமே பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாம பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க போனா திருப்பி அந்த புகையில இருந்து திருப்பி இங்க ஒரு பிளாஸ்ட். ஸோ அந்த மாதிரி த லேயர்ஸும் டெப்த்தும் ரொம்ப அதிகம் ஒரு சீக்வன்ஸ்லயும். நைஸ். நீங்க இந்த ட்ரெய்லர்ல பாக்குறப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷர் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஏஆர் முருகதாஸ் சார் சொன்னாரு அது நிஜமா பண்ண ஒரு எக்ஸ்ப்ளோஷர், சிஜி எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி நாங்க. ஆமா, ரியலா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒரு 350 to 400 liters ஆஃப் பெட்ரோல். நீங்க பிளாஸ்ட் கேக்குறீங்களா, இந்த ஒரு பில்டிங் பிளாஸ்ட் கேக்குறீங்களா? பில்டிங் பிளாஸ்ட் ஆமா, ஒரு 350 to 400 liters பெட்ரோல் யூஸ் பண்ணி வயர் கனெக்ஷன் வந்து we put 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ அந்த 15 வந்து மூணுமே ஒரு சிங்கிள் யூனிட். ஸோ இது வந்து ஒரு பட்டன்ல வந்து நம்பர் 1னா இங்க நம்பர் 1. ஸோ இது ரெண்டுமே ஒரே கனெக்ஷன். இது ரெண்டு அப்பதான் நம்ம அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஒரு ஷாட் அந்த பில்டிங் டாப் ஆங்கிள் இருந்து வரும்போது இப்படி வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரே டைம்ல பிளாஸ்ட் பண்ணாம அது ஒரு ரிதமிக்கா போனோம்னா வில் ஹேவ் ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும்ல, எதுவுமே ஈஸியா பண்ண மாட்டீங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம சூஸ் பண்ண ஜாபே ஒரு ரிஸ்கான ஒரு டிஃபரண்ட் ஜாப், அது திருப்பி எதுக்கு நம்ம ஈஸியா வேலை செய்யணும். சூப்பர். ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூட் எங்க இருந்து உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, ஏன்னா எதுனாலும் நம்ம ஈஸியா இருக்க கூட, காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ன்ற இந்த ஆட்டிடியூட் யார்கிட்ட இருந்து வந்துச்சு உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து அம்மா வந்து ஃபுல்லா ஜாக்கி சான் போடும், மாதிரி
ஃபுல் ஆக்ஷன் படமாக தான் நான் பார்த்து வளர்ந்தோம் நாங்கள். ஓகே. மார்வெல் ஸ்டார்ட்ல இருந்து தானே நாங்களும் ஸ்டார்ட் ஆகிறோம். ஸோ நாங்கள் வந்து எப்போ அந்த ஹல்க், இன்க்ரெடிபிள் ஹல்க், ஆனிமேல பார்த்து தானே நம்மளுக்கு பழக்கம். நிறைய வீடியோ கேம் விளையாடுவேன். ஓகே, நைஸ். ஐ பிளே வீடியோ கேம்ஸ். நைஸ். ஸோ வீடியோ கேம்ஸ்ல சும்மா வீடியோ கேம்ஸ்ல செமையா இருக்கும் நெக்ஸ்ட் வெர்ஷன்லாம். ஸோ அதில் தானே எனக்கு வந்து கொஞ்சம் ஐ ஃபீல் மை ஸ்ட்ரென்த் இஸ் கொஞ்சம் இந்த விஎஃப்எக்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ ஐ நோ தட் இந்த விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சனால தான், விஎஃப்எக்ஸ்ல எவ்வளோ முடியாதுன்னு தெரிஞ்சனால தான் லைவ் எடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே, நைஸ். பிகாஸ் எனக்கு வந்து இப்போ அந்த இடத்துல நான் ஃபயரா நான் வெறியா இருக்கும் போது அங்க இருக்கிற விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் சார் வந்துடும் சார் அப்படின்னு சொல்லணும். பண்ணிடலாம் சார், அது வந்து ப்ரொடியூசர் கொடுக்குற பட்ஜெட் அப்படி சொன்ன அங்கேயே நமக்கு ஒரு மாதிரி டவுன் ஆகுது. ஏன்னா நான் இவ்வளவு வெறியா இருக்கும் போது நம்ம கூட இருக்கணும். ஐ எக்ஸ்பெக்ட் them to be as fire as me, you know. So if they take time, then I convince the producer, Silver sir, live-ஆவே பண்ணலாம் சார், இதுவா இருக்கும். So we get that input. சூப்பர். சிவகார்த்திகேயன் சாருக்கு வரும். ஏன்னா வந்து அவர் வந்து எப்படி ஆரம்பிச்சார் நமக்கு தெரியும். அவரோட கெரியர்ல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சார், காமெடினா போயிட்டு ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டு இப்போ ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ, ஒரு பெரிய ஒரு டாப் 5 ஆக்டர்ஸ்ல ஒருத்தரா இருக்காரு. அவரோட ஸ்டன்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப யூனிக்கா இருக்கு. குறிப்பா இந்த மதராஸ் ட்ரெயிலர்ல பார்க்குறப்போ செமையா இருக்கு. ஸோ நீங்க அவருக்கு எப்படி கோரியோ பண்ணீங்க? அவரோட ப்ளஸ் அண்ட் மைனஸை தெரிஞ்சு பண்ணீங்களா? லைக் வாட் வாஸ் யுவர் தாட் ஆன் இட்? So when sir narrated the description and what the sequence has to be, நான் வந்து I left everything apart. And நான் வந்து first வந்து அவரோட character I try to bring into myself. Okay. If this character does something, அவன் என்ன பண்ணுவான்? So I try to think more about that. For example, இப்போ ஒரு கடைக்கு போறோம். இப்போ வந்து ஒரு கடைக்கு போயிட்டு இப்போ வந்து சடனா இப்போ எனக்கு வந்து ஒரு வெப்பன் வேணும். இப்போ ஐ பிரேக் த கிளாஸ், ஐ யூஸ் தட் as பீஸ். இல்லனா அந்த கண்ணாடி அடிச்சு அந்த கண்ணாடி வந்து ஏன் இதுல வந்து குத்தி அதுக்கப்புறம் நான் மூஞ்சி வச்சா இப்போ இது ஒரு வெப்பன் ஆகும்ல. ஸோ ஐ லைக் how I said I want to do everything complicated. நான் கோரியோகிராஃப் பண்ணுவேன். கோரியோகிராஃப் பண்ணும்போது ஒரு பஞ்சு, ஒரு கிக்கு, ஒரு பிளாக், ஒரு புஷ், அதை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட உள் மனசே சொல்லும், டே என்னடா ஐடியா இதுவே ஓட்டுற பத்தியா அப்படின்னு நம்ம மனசே சொல்லுவோம் தெரியுமா. அதை நான் கட் பண்ணிடுவேன். எனக்கு எவ்வளவு டைம் ஆனா கூட பரவாயில்ல, எனக்கு அது டிஃப்ரெண்டா இருக்கணும். நானே ஒரு ஷாட், ஒரு பஞ்ச், ஐ மைசெல்ஃப் ஐ ஷுட் ஃபீல் தட் ஏய் பரவாயில்லடா நீ சாட்டிஸ்ஃபைடா இருக்க. எவ்ரி நைட் பிஃபோர் ஸ்லீப்பிங் ஐ ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் தட் ஐ டிட் சம்திங் நியூ. ஸோ உங்களோட ஈடுனை கொடுக்குற மாதிரி சிவகார்த்திகேயன் சார் எப்படி கோஆப்ரேட் பண்ணாரு? அவர் எந்த மாதிரி? 1000% கொடுத்துருக்காரு. 1000%? ஆமா 1000% கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிகாஸ் த ஸ்டஃப் ஆஃப் கோரியோகிராஃப்ல இட் இஸ் ஆக்சுவலி வெரி ஹார்ட். ஏன்னா அது வந்து டைமிங்கும் சரி, அங்கே இருக்கிற பாடி லாங்குவேஜும் சரி, அது நார்மலாக இப்படி பிடிக்கிறதுக்கும் அது ஒரு மாதிரி தள்ள மிஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கும் the timing everything has to be cooperative la. So that's very hard, but I'm very happy that Shiva sir gave it mentally. He was very prepared for the character. Okay. So that's why he was able to achieve it. Super. ட்ரெய்லர் பார்க்குறப்பே அவர் ஒரு பேரானார்மலாக இருக்க ஒரு பர்சன் மாதிரி தெரியுது. தலையை ஒரு வித்தியாசமா இருக்க தலையை எப்படி பண்ணிட்டு ஒரு ஸ்டண்ட் மாதிரி வருது. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக அது சாரோட ஐடியாவா லைக் ஸ்டண்ட் பண்ணுறப்போ நீங்கள் கொடுத்த அது ஐடியாஸ்? அது இல்லை நான் வந்து ஒரு கேரக்டராக பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு அனிமல் இன்ஸ்டிக் ஒன்று வரல. ஸோ த ப்ரையர் நைட் பிஃபோர் the shoot I was talking to my dad. இப்போ இந்த பிதாமகன் ஷூட்ல விக்ரம் சார் வந்து அந்த ஜெயில் ஃபைட்ல வந்து போயிட்டு அப்படின்னு பாப்பேன். நான் வந்து அப்பா கேட்டேன்னா, டாடி இது வந்து மெரிச்சிட்டு எதுக்கு டாடி அவர் வந்து வேற எங்கேயோ பாக்குறாரு? இப்போ வந்து நீங்க சில அனிமல் வந்து டீரோட கழுத்து கடிச்சதுக்கு அப்புறம் அந்த அனிமலை பிடிச்சிட்டு அது இப்படிதான் பார்க்கும். ஏன்னா ஆல்ரெடி லாக் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் நான் இது எதுக்கு பார்க்கணும்? It's already in my control, no? So I wanted that mood which came from dad. And then நந்தால அப்பா கொரியர் பண்ணும்போது சீரியஸ் இருக்கு வந்து கட்டணும் வச்சால. ஸோ இது ஒன்றுதான் நம்ம அதுல வந்து அப்பாவோட ஸ்டைல் கொஞ்சம் டிரைவ் பண்ணேன். ஏன்னா அவர் தான் எனக்கு குரு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு தான். So அது but it worked out very nicely. அது இப்போ உங்க ஐடியா தான் அந்த இது இப்படி ஸ்டண்ட்ல? No it's what I choreographed. But without but I told Murugadas sir வந்து he took ஒரு 1 minute 2 minute and then நானே ஒரு வாட்டி நான் வந்து பண்ணி காமிச்சேன் கேமரா முன்னாடி. and then sir liked it so much. After that it was done. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அது வித்தியாசமா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் வித்யுத் சருக்கு ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான்
I'm a very big fan of Daniel Day-Lewis. Actor is மெத்தட் ஆக்டிங்லாம் இல்ல. ஸோ ஐ தாட் தட் வந்து சரி ஒரு ஃபைட் மாஸ்டர் நம்மளும் ஒரு மெத்தட் ஆக்ஷன் ஒரு புதுசாக ஒரு ட்ரை பண்ணலாம் வேண்டுதான். ஸோ வித்யுத் சருக்கு ஃபைட் கோரியோகிராஃப் பண்ணும்போது மை I had good style share. ஓகே பட் சிவா சருக்கு வந்து ஒரு செல்ஃப் ஃபைட் அந்த ஹெட் கிராக் ஃபைட் வரும்போது நான் ஹெட் ஷேவ் பண்ணிட்டேன். ஏனால ப்ரோ? I wanted to get into that mood bro because ஒரு ஹேர் இருக்கும்போது அது ஒரு பியூட்டி தானே. எனக்கு வந்து I didn't want to spend my time to beautify myself in while I was choreographing that. Okay. So I was like even I shaved my head and then like நம்மளுக்கே ஒரு villanism look இருக்கும்ல. So I just wanted to bring that and அது ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க ஒரு மெத்தட் ஆக்டிங் கோரியோகிராஃபரா இருக்கீங்க போல, ஸ்டண்ட் கோரியோகிராஃபரா இருக்கீங்க. I want to do something different bro. குறிப்பா முருகதாஸ் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோல் பிளாக் ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வேற லெவலா இருக்கும், கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் செமையா இருக்கும். அதெல்லாம் அந்த டெம்ப்ளேட் இருக்கா? இருக்கு அந்த டெம்ப்ளேட் இருக்கு bro. இல்ல bro like even more better அதை விட and the way we can say that sir has not done something which is 2025. He has done something which is 2030. என்ன ப்ரோ சொல்றீங்க? So நீங்க ஒரு 5 நீங்க see துப்பாய் கூட we are able to see now. Yes. Same way this film also you will be able to see later. Because the screenplay is that fast paced. சூப்பர். ஏன்னா துப்பாக்கி நம்ம பேசுறப்போ அதுல வர சீக்வென்ஸ் விஜய் சார் ஜம்ப் பண்றது, இதுலயும் அந்த ஜம்ப் பண்ண சீக்வென்ஸ் கொஞ்சம் அந்த விஜய் சார் ஃபீல்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆனா எப்படி இருக்கும் இது நீங்க கோரியோ பண்ணா? சேம் டைரக்டர்ல. சோ அவருக்கு வந்து அவருக்கு என்ன ஃபீல் பண்றதுன்னு அவரு எடுக்கிறாரு. சோ அவரு ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி கேட்டாரா, எனக்கு அந்த டோன்ல துப்பாக்கி ஸ்டைல் அந்த டோன்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரா? லைக் வாட் வாஸ் தி டிஸ்கிரிப்ஷன் அவர் கொடுக்கறப்போ? No, sir doesn't put him inside a circle. Okay. இப்போ நீங்க இந்த சர்க்கிள்ல இப்போ இந்த ஒரு பிரஷர்னால இப்போ நம்ம ஒன்னு எடுக்கறோம்னா அதுக்குள்ள தான் கிரியேட்டிவா யோசிக்க முடியும். So sir is like I am going to do a good film. Okay. So Murugadas sir wanted to do a good film and that's the output which will come. உங்களுக்கு full freedom கொடுத்துறாரு அது? ஆமா full freedom. என்ன வேணா பண்ணுங்க நீங்க. Because I want to put in lot of efforts and lot of hard work. So நான் வந்து ஸ்பாட்ல கோரியோகிராஃப் பண்ணும்போது I've dislocated my shoulder. But I want to see இப்போ கீழே விழுறோம் அடி போடுறோம் இன்னொருத்த கூட சண்டை போடும்போது ஆகுறது ஓகே. நான் ஒரு வாட்டி வெறியில நான் வந்து கேர்ல பஞ்ச் பண்ணும்போது it's I try to go fully in that mad mood. I try to go. தெரியுது ப்ரோ, நீங்க ஹெட் ஷேவ் பண்றப்பவே தெரியுது அந்த மூடு போகணுன்றதுக்காக. too much of dedication is good. அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கறோம். சூப்பர். நீங்க சிவா எப்படி கோஆபரேட் பண்ணாரு? சிவா சார் எப்படி கோஆபரேட் பண்ணாரு உங்களுக்கு? லைக் நீங்க சொன்ன ஸ்டன்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணிட்டாரா இல்ல லைக் ஏதாச்சும் எனக்கு எல்லாமே பண்ணாருங்க. எல்லாமே பண்ணாரு. எதுவும் இது வேணாம் அவர் கீழே விழுறதா இருக்கட்டும், சர்க்கலா இருக்கட்டும், ஓகே பேக் பெண்டா இருக்கட்டும், அது ஒன்னு பாப்பீங்க. ஓகே ஆமா. சோ ரியாக்ஷன் ஃபாலிங் he was fully in the mood. நீங்க படம் பார்க்கும்போது I really hope audience get immersed. ஓகே. இந்த நார்மலா இந்த டால்பி இந்த சரவுண்ட் சவுண்ட் போட்டு தான் இமர்ஸ் பண்ண வைப்பாங்க. ஆமா. நம்ம தல எஸ்கே சார் ஆக்டிங்லயே he'll make us immerse. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஃபீல் இருக்கும் பார்க்கறப்பவே. டூப் நிறைய யூஸ் பண்ணாரா? லைக் மேக்ஸिमम டூப் இருக்கா சிவா சாருக்கு இதுல? All the shots he wanted to do but டூப் வந்து லைக் பண்ண முடியாத சில ஷாட்ஸ் நீங்க ஸ்மால் ஒரு ஹேண்ட் ஷாட்ஸ் லெக் ஷாட்ஸ் சின்ன அந்த மாதிரி ஷாட் மட்டும் தான் டூப். ஸ்டண்ட்க்கு எதுக்குமே டூப் எடுத்து ஸ்டண்ட் எதுமே டூப் போடுறது கிடையாது. சூப்பர். ஸ்டண்ட் எதுமே அவ்வளவு டூப் போடல. நைஸ். ரொம்ப வெரி ஸ்மால் ஷாட்ஸ் தான். எங்க தூரத்துல எங்க ஓடுறது. சோ ஜஸ்ட் சம் பி ரோல் ஷூட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஷாட்ஸ் தான் we had double. சூப்பர். வெரி நைஸ். அண்ட் தென் உங்க பிரதரோட சப்போர்ட் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தீங்க. லைக் அதை தாண்டி அப்பாவோட சப்போர்ட் எவ்வளவு உங்களுக்கு ஒரு மென்டாரா இந்த படம் பண்றப்போ அப்பா என்ன சொன்னாரு? ஒரு நாள் ஷூட் போகும்போதும் நான் வந்து அப்பா கிட்ட போன்ல பேசுவேன். நான் டாடி நான் இது பண்றேன் டாடி, இது வந்து இப்படி வந்து நடந்துருக்கு, இதை என்ன பண்ணலான்னு. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டோல்கேட் சீக்வன்ஸ்ல நாங்கள் வந்து ஒரு 13 கேமராஸ் 12 கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா இப்போ நீங்க ட்ரெயிலர் பார்க்கும்போது அந்த ஒரு மூவ்மெண்ட் எல்லாமே இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட் பேஸ்ட் அப்புறம் ஃபுல்லாக ஒரு மூவ்மெண்ட்லேயே போகலாம். ட்ரோன் இது அது வந்து ஜிம்மி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு டைம்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்பா கால் பண்ணேன் நான். இது வந்து ஒரு 2 o'clock இருக்கும். டாடி எல்லாம் வச்சுட்டான்னு சொல்லி கட் பண்ணிட்டு திரும்பி ஃபோன் வச்சாரு. கெவின் என்னென்ன ஆங்கிள் வச்சுருந்தேன் எல்லா ஆங்கிளும் சொன்னேன். ஸ்டடி பிளாக் வச்சியா அப்படின்னு கேட்டாரு. இல்லை டாடி வைக்கல டாடி, ஒரு கேமரா அப்படி டாக்குமெண்ட்ரி மாதிரி சும்மா அப்படி வச்சிரு, எதுவும் பேன் எல்லாம் பண்ணுவானா, என்ன நடக்குதோ அப்படி வச்சிரு. அப்போதான் நான் வந்து அங்கே நான் டிஓபிடி சொல்லும் போது
மச்சான் ஆமாண்டா we forgot that angle சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அங்க ஒரு மேக்கிங் கேமரா இருந்தது. அது மேக்கிங் கேமரா வந்து ஐ திங்க் A7 or something. அது வந்து எடுத்து ஒரு ஸ்டெடி பிளாக் ஒன்று வச்சோம். ஏன்னா நாங்க வந்து ஒரு ஷார்ட் சூப்பரா இருக்கிறனால மைண்ட் எப்படி போகும்னா சூப்பரான ஆங்கிள் வைக்கணும்னு, பட் ஆனா ஒரு ஸ்டெடி பிளாக் வைக்கிறது தான் மத்தது விட்டா கூட இது பிடிக்கும். சோ இதுல தான் அப்போட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. சோ அதுதான் எங்களோட ரிலேஷன்ஷிப். நான் வந்து ஒரு ஷார்ட்டும் if I have any doubt என்னன்னா நம்ம வந்து ஃபுல் 24 hours கைடு இருக்க மாதிரி தானா அப்பா எனி டைம் இருந்தாலும் ஃபோன் வச்சுட்டு அவர் வேற பிகாஸ் இஸ் an action director கூட நான் நைட் ஷூட் என்ன டைம் போடல எனி டைம் கால் பண்ணாலும் அவர் தூங்கி இருக்கும்போது கூட இமிடியேட்டா லிமிட் பண்ணி சொல்றது இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். in this matter I'm proud being an hypocrite. அது எப்படி பாக்குறீங்க ஜெனரலா வந்து உனக்கு என்னப்பா அப்பா இருக்காரு ஈஸியா வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ஏன்னா பேசுறப்ப தெரியும் நீங்க எவ்வளவு டெடிகேஷனா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இல்லைங்க எனக்கு வந்து எனக்கு நான் தனியா வளர்றதை விட எங்க அப்பா மூலியமா வளர்றாங்க எனக்கு சந்தோஷம். எனக்கு அதனால சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட இது கிடையாது. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்து இந்த படத்தை தமிழ்ல வந்து நீங்க ஸ்டண்ட் டைரக்டரா பண்றீங்க. அப்போ நீங்க ஃபேஸ் பண்ண ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? ஏன்னா இத்தனை வருஷம் அப்பா கூட பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தனியா ஒன்று பண்றோம்னு சொல்றப்போ நீங்க ஃபேஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லை நீங்க ஐயோ என்ன இருக்கு? ஷூட்டிங் முடிச்சுட்டு நானும் அப்பாலாம் ஒன்னா கார்ல போவோம். ஆனா இப்போ நான் மாஸ்டர் அப்புறம் தனியா தானே போறேன். அதுதான் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அது ஒண்ணு மட்டும் தான் டெக்னிக்கலா கொஞ்சம் ஐயோ என்ன பண்ண போறோம் நம்ம அப்பா இல்லையே அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் முடிஞ்ச வரைக்கும் அப்பா கிட்ட என்னெல்லாம் கரிச்சு கொடுக்கணுமோ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டேன் நானு. ஆனா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஐ வாண்ட் டு லேர்ன் பெஸ்ட் ஃப்ரம் மை ஃபாதர். பட் ஐ ஜஸ்ட் மிஸ் ஒர்க்கிங் வித். சூப்பர். ஸோ இந்த மதராசி படம் உங்களுக்கு உங்க லைஃப்ல உங்க கெரியர்ல எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எப்போ எங்க போனாலும் ஃபார்மர்ஸ் வச்சு கம்பேர் பண்றாங்களே, எனக்கு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ தட் நம்ம தமிழை நம்ம காட்டுறோம்டா அப்படின்னு ஒரு அந்த டைம்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் பட டெபியூவே மெத்ராசின்னு டைட்டில் வந்தது. ஸோ அதுல வந்து ஒரு டபுள் தமாக்கா போனஸ். ஸோ ஜஸ்ட் பீங் பேஷண்ட். கண்டிப்பா உங்க ஒர்க் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கலாம் ஸ்டண்ட்ல. இதுல ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா இதை தொடர்ந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள் பண்ணும் வித்தியாசமான ஸ்டண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. சந்தோஷம். நன்றி. வணக்கம்.